பாருங்கள், 2 சாமுவேல் 6வது அதிகாரம், 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 3 7 வரை வாசிக்க கேட்போம். தேவனுடைய பெட்டியை எப்படி? தாவீதுக்கு சிந்தனை என்னது? புதிய ரதம், 2 மாடு பூட்டின புதிய ரதம், புதுசா செய்துட்டோம்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். யாருடைய சிந்தனை? தாவீதோடு இருந்தவங்களுக்கு சிந்தனை, தாவீதோட குடும்பத்துக்கு இருந்த சிந்தனை. வாசி, தேவனுடைய பெட்டியை, எத்தனாவது வசனம்? 3 முதல் 6 3. தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அது கிபியாவில் இருக்கிற அமினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அமினதாபின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். எப்படி? ஆண்டவர் பெட்டி எப்படி இருக்கணுமா? புதிய ரதமாக இருக்கணும். இதுக்கு முன்ன எந்த ஒரு பொருளும் ஏற்றாதான் இருக்கணும். இது யாருடைய சுயநீதி? அவங்களுக்கு சுயநீதி. ஆண்டோடைய கற்பனை அப்படி அல்ல, ஆண்டோடைய கட்டளை அது அல்ல. தாவீது பணம் இருக்குது, வசதி இருக்குது, அவனுக்கு கூட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு. யுத்தத்துக்கு போனாலும் அவன் நிறைய ஆட்களை கொண்டு போவான். எங்கே போனாலும் குறைஞ்சது 600 பேரை கூட்டிகிட்டு போவானா? நீங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறியா? எந்த இடத்துக்கு போக்கு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? 2 வழி, ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். ஒன்று ஆண்டவராகி ஆபிரகாம் அடி என்கிற பரதேசி, இல்லாவிட்டால் பாதாளம். பரதேசிக்கு போகணும்னா இடுக்கமான வாசல், அதை கண்டுபிடிக்கிறவர் ஒரு சிலர். பாதாளத்துக்கு போகணும்னா விசாலமான வாசல், அதை எல்லாரும் கண்டுபிடிப்பார்கள். ஆமென் சொல்லலாமே? ஹல்லேலூயா. இதை மாற்றி தன்னுடைய சுயநீதியினால் செய்தான், செத்தான். இனி எத்தனாவது வசனம் வாசித்தோம்? 4 வாசி. ஏற்றி எப்படி? பாவம் இல்லையா? என்னது? புதிய ரதத்தில் யாத்தினா பாவம் இல்லையா? ஆனால் காலவண்டியில் யாத்தி கொண்டு போக்க உடன்படிக்கை பற்றிய செய்தார். உடன்படிக்கை பற்றிய செய்தார். லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கொண்டி வளையம், இந்த சைடு ஒரு வளையம், அதே மாதிரி 4 வளையம் போட்டிருக்குமா. என்னதுன்னு தெரியுமா? ஆசாரியன் அதுக்குள்ள கோலை வச்சு தூக்கி தோளில் சமக்க. ஆனால் நம்ம தாவீது பணத்திமிரு, பணக்கொழுப்பு, அவனுக்கு தோணின பிரகாரம், அவனுக்கு யோசித்த பிரகாரம் பெட்டிய மாட்டு வண்டி பூட்டியது. புதிய மாடு வண்டியா, புதிய ரதமா கெட்டு மாடை பூட்டி இழுத்துட்டு போகணும். நினைச்சு பாருங்க, வேற என்ன தப்பு செய்தான் அவன்? வேற என்ன தப்பு செய்தான்? சிந்திச்சு பாருங்க. ஊசிய சாவுக்கு வேற என்ன தப்பு செய்தான்? மாட்டு வண்டியிலே ஆத்தினான்.